ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய 3 பின் சாய்களில் ஃபேஸ் நியூட்ரலுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வரணும், எந்த ரேஞ்சில் வரணும், அது போக நியூட்ரலுக்கு எர்த்துக்கடையில் எவ்வளோ வோல்டேஜ் வரணும், நியூட்ரல் டு ஃபேஸ் எவ்வளோ வோல்டேஜ் வரதை பற்றி தான் லைவாக செக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் வந்து ஏசி மோடில் போட்டுக்கிறோம். நார்மலாக நம்ம வீட்டுக்கு வர பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸில் வந்து 230ன்றது 220லேருந்து 240 வரைக்கும் வரும். அதே 3 ஃபேஸாக இருந்துச்சுன்னா 420லேருந்து 440 நியர் வரைக்கும் வரும். பாருங்கள், சிங்கிள் ஃபேஸில் நம்ம செக் பண்ணும்போது ஃபேஸ் நியூட்ரல் இடையில வந்து ரெட் ப்ரோப்போ ஃபேஸ்லையும் பிளாக் ப்ரோப்போ வந்து நியூட்ரலையும் செக் பண்ணும்போது 237 வருது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபேஸ் டு எர்த்து பார்க்குறோம். ஃபேஸ் டு எர்த்து பார்க்கும்போது பாருங்கள், நார்மலாக ஃபேஸ் டு நியூட்ரல் எவ்வளோ வோல்டேஜ் வந்து சேம் வோல்டேஜ் 237 வோல்ட் வருது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, அந்த மாதிரி நீங்கள் வந்து நியூட்ரல் டு எர்த்து வோல்டேஜை செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரல் டு ஃபேஸ் செக் பண்ணுங்கள். அது எவ்வளோ வோல்டேஜ் வருதோ அதே வோல்டேஜ் ஃபேஸ் டு எர்த்து வரணும். அப்போ தான் வந்து எர்த்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எர்த்துக்கு நியூட்ரலுக்கு இடையில வோல்டேஜ் பார்க்கணும். இப்போ எர்த்துக்கு நியூட்ரலுக்கு வந்து 0.7 வோல்ட் வருது. IEEE ஸ்டாண்டர்ட் படி 3 வோல்ட் வரைக்கும் அலோடு. ஒருவேளை உங்களுக்கு வோல்டேஜ் ரேஞ்ச் அதிகமாக காட்டுது, மந்த்லி ஒன்ஸ் எர்த் பீட்டில் வாட்டர் டாப் பண்ணும்போது நியூட்ரல் அண்ட் எர்த்துக்கு இருக்க வோல்டேஜ் குறைய வாய்ப்பு.